அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2026 உலகளவுல பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வெங்கடேசன் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவருக்கு இந்த தருணத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக 2026 எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சாமானிய மக்களும் சரி, பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி, பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த 2026 ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா எண் கணிதல் ரீதியாக பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார், நம்ம எண் கணிதம் பத்தி பார்க்க போறோம். இப்ப எண் 1 அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? 1, 10, 19, 28 தேதி பிறந்தவங்கலாம் 1 ஆதிக்கம் கொண்டவர்கள், அதான் சூரியன் ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். 2026 சூரியன் தான் இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அவங்க நினைத்த காரியங்களும் நடக்கும். இந்த வருடம் எந்த துறையில இருந்தாலும் சரி, சினிமா துறையில இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, 10th 12th படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் ரீதியாக பெரிய மாற்றம் வரப்போகுது. 2026 ஒரு பெரிய எலெக்ஷன், தமிழ்நாட்டில் பெரிய எலெக்ஷன் வரப்போகுது. அவங்களாம் இந்த வாட்டி சாதகமா இருக்கும். ஓகே சார், எண் 1க்கு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்போ எண் 2க்கு என்ன பலன் சார்?